லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மலைக்கு ஒதுங்கினா சரி, அழுக்கு துணியை கொண்டாந்து வச்சு பாதி கடையா மறைச்சிட்டியே. கடைக்கு வரவங்க எப்படியா வருவாங்க? ஐயா எல்லாம் உடுத்துற துணிதான் ஐயா. கொஞ்சம் மழை நின்ன உடனே போயிடுறியா, அது வரைக்கும் இருக்கட்டியா. ஏன் அப்படி பண்றீங்க? முதல்ல எடியா அங்கே இருந்து. ஐயா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கியா, ஒதுங்குறதுக்கு இடம் இல்ல, இதை எங்க வைக்கிறது நீங்களே பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. ஏன் 7:30 கூட்டுற? கடை மொத்தமா ஈரமாச்சுன்னா கடைக்கு யாரையா வருவாங்க? இல்லையா ஒரு 5 நிமிஷம் பொறுங்கய்யா, மழை நின்ன உடனே நான் போயிடுறேன். இதோ நிக்கிற மாதிரி இருக்கு, நின்ன உடனே போயிடுறியா. எவ்வளவு கடைங்க இருக்கு, வேற எங்கேயாச்சும் போய் நில்லு, இல்ல பிளாட்பாரத்துல போய் நில்லு. என்னையா என்ன இப்படி பேசுறீங்க? நானும் நல்லா வாழ்ந்து வந்தாயா, ஏதோ விதி. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம், முதல்ல இடத்த காலி பண்ணியா. எடியாண்ணா சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. எடியா ஐயா எடுத்துட்டு போ. ஐயா மழை நின்ன உடனே ஐயா 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 மழையே நிக்க போதியா. போயல ஐயா என்னையா அப்படி பண்றீங்க? ஐயா எங்க பிளாட்பாரத்துல போய் நில்லியா. போயா மாமா. ஆத்தா அன்பு என்னதா என்ன மாமா இதெல்லாம்? மாமா அம்மா எங்க மாமா? மாமா அம்மா எங்க? வாதா சொல்றேன், மழையா இருக்கு வா. மாமா எங்க இருக்காங்க அம்மா? நான் சொல்றேன் வா. மாமா மழையில நின்னு சொல்லுங்க மாமா. நான் சொல்றேன் வா. வா அன்பு வா, இப்படி நின்னுக்குவோம். மாமா இப்பவாவது சொல்லுங்க மாமா, அம்மா எங்க? மாமா உங்களை தான் கேக்குறேன், அம்மா எங்க? மாமா அன்பரசி எங்க இருக்கீங்க? மார்னிங் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க கட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணவே இல்லையே, என்ன ஆச்சு? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? தேனியில இருந்து எப்ப கிளம்புறீங்க? நெக்ஸ்ட் வீக் காம்படிஷன் இருக்கு. இது உங்களோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன். நீங்க சீக்கிரம் வந்தா தானே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்ல சார், நான் வரல. என்னாச்சு உங்களுக்கு? சார் எனக்கு இனி படிப்பு வேண்டாம், ஓட்டமும் வேண்டாம், மெடலும் வேண்டாம். என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் சார். இனிமே எனக்கு கால் பண்ணாதே சார். ஹலோ என்ன பண்ற? This number is currently switched off. Please try again later. புத்தி கித்தி கட்டி போச்சா உனக்கு? எவ்வளவு பெரிய விஷயம், அவரை போய் பேச வேணாம்னு சொல்ற? அன்பு மாமே சொல்றத கேளுத்தா, நீ நாளைக்கே கிளம்பி வரேன்னு போன் பண்ணு. மாமா உன்னையும் அம்மாவையும் இவ்ளோ கஷ்டப்படுத்திட்டு நான் என் ஆசையை அடையணுமா? எனக்கு வேண்டவே வேண்டாம் மாமா. என் ஆசை நிராசையாவே போட்டும். நான் எதுக்கு மாமா ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்? உங்களை சந்தோஷமா பார்க்கணும்னு தானே. உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு எப்படி என் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க? அன்பு எங்களை பத்தி கவலைப்படாதா, எங்க காலத்தான் முடிஞ்சு போச்சே. நீ பெரிய ஆளாவா, அதுக்கு தானத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். பெரிய ஆளா வரதுன்னா என்ன மாமா? நான் மட்டும் பெரிய ஆளா வரதா? இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், அதானே நான் பெரிய ஆளா வருது. ஐயோ அன்பு சொல்றது. நான் மட்டும் ஜெயிக்கிறது சுயநலம் மாமா. உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நான் அங்க போய் உட்காந்து பெரிய ஆளா ஆக வேணாம் மாமா. முதல்ல நான் ஜெயிக்கிறத விட நம்ம குடும்பத்தோட நிலைமையை சரி பண்ணணும் மாமா. நீங்க இனிமே எந்த கஷ்டமும் பட வேண்டாம் மாமா. இனிமே நான் வேலைக்கு போறேன் மாமா. வேலைக்கு? நீங்க பட்டது எல்லாமே போதும். எனக்கு எந்த மெடலும் வேண்டாம், படிப்பும் வேண்டாம். என் குடும்பத்தை மாத்துறதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல மாமா. வாங்க போலாம். அன்பு அந்த அன்பு சொல்றத கேளுத்தா. அன்பு
மாமா ஆ? இப்ப வாச்சு சொல்லு மாமா, அம்மா எங்க வேலைக்கு போயிருக்காங்க? அம்மா கேரளாவுக்கு ஏலக்காய் தோட்டத்துக்கு வேலைக்கு போயிருக்கு. என்ன மாமா சொல்றியா? ஆமாத்தா, நான் எம்புட்டோ சொன்னேன். நான் எங்கேயாவது வேலைக்கு போறேன்னு கூட சொல்லி பார்த்தேன். இது எதையுமே கேட்காம நீ பார்த்ததெல்லாம் போதும், நம்ம ஊர் ஆளுகளோட நான் வேலைக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டான். கடனை கட்டியே தீரன்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான் அவன். அவமானஸ்தி. நான் அவமானப்பட்ட இந்த ஊர் ஆளுக மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு கிளம்பி போயிட்டா. அவ தான் எம்பிட்டு வைராக்கியம் பிடிச்சோன்னு உனக்கு தெரியும்ல. நானும் இந்த பொருள் துணி மூட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு பிளாட்பாரத்தில் அல்லாடிட்டு இருக்கேன். அந்த நேரம் பார்த்து தான் நீ வந்த. ஏன் மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? ஏத்தா, இதை எதுக்கு நான் உனக்கிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தணும்? அதான் உனக்கிட்ட எதுவும் சொல்லல. இந்த சாப்பிடு. இந்தம்மா வாங்கிக்கம்மா, சாப்பிடு. இப்படி ஏண்டா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியடா. காசு பணம் கொடுத்து என்னால உதவ முடியாதுடா, ஆனா கஷ்டத்துல நான் கூட வந்து நிப்பேன்டா. ஏன்டா என்கிட்ட சொல்லாம மறைச்ச? எதடா சொல்ற? ஒன்னா ரெண்டா, சொந்த வீட்டுல இருந்தே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான். தங்கச்சிக்காரி கோவிச்சுக்கிட்டு வேலைக்கு போறேன்னு போயிட்டான். இவ்வளவு நடந்திருக்கு. இந்த அசிங்கத்தை யார்கிட்ட போய் சொல்றது? சொல்லு. அத்தா, நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ கிளம்புத்தா, நாங்க பாத்துக்கிறோம். நீ இன்னைக்கே மெட்ராஸ் கிளம்பிடு. மாமா, முருகேசனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? சொல்லுங்க மாமா. 5 லட்சம். அந்த 5 லட்சமும் எனக்காக தானே வாங்குனீங்க. உங்க பொண்ணு ஒரு கேட்டரிங்ல வேலை பாக்குறால, என்னை அங்க சேர்த்து விடுறீங்களா? அங்கயா? அங்கெல்லாம் எல்லாராலையும் வேலை பார்க்க முடியாதுமா. அது ரொம்ப மோசமான இடம். அந்த ஓனரமா இருக்க, அவெல்லாம் பொம்பளையாது. ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா ஒண்ணு, நீ கேக்குற பணத்தை கொடுத்துருவாங்க. வேலை வாங்கி கொண்டே விடுவாங்க. பரவாயில்ல, இப்போதைக்கு பணம் கிடைக்கிறது அங்க மட்டும்தான். என் அம்மாவும் மாமாவும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. இனி நான் எந்த கஷ்டத்தையும் தாங்க தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு அங்க ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்க. நல்லா யோசிச்சுக்குமா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, கொத்தடிமை மாதிரி நடத்துவாங்க. அதனாலதான் என் பொண்ணே வேலைக்கு வேணா நிறுத்திட்டேன். இன்னுமே என் பொண்ணு அந்த பயத்துல தாமா இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுமா.
மேடம் வாங்க. வணக்கம் மேடம். என்ன ப்ரொஃபசர், என்ன விஷயம்? சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க. உட்காருங்க. பரவாயில்ல மேடம். அன்பரசின்ற ஒரு பொண்ணை சேர்த்து விட்டீங்க இல்லையா? அந்த பொண்ணு ஒரு வாரமா காலேஜுக்கு வரவே இல்லை. என்ன சொல்றீங்க? ஒரு வாரமா காலேஜுக்கு வரலையா? ஆமா மேடம். ஹாஸ்டல்ல கேட்டு பார்த்துட்டோம், அங்கேயும் காணோம். வீட்டு அட்ரஸ்க்கு ஸ்பீட் போஸ்ட் அனுப்பியிருந்தோம், அதுவும் அங்க யாரும் இல்லைன்னு திரும்ப வந்துடுச்சு மேடம். என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உங்ககிட்ட வந்தேன். ஒரு வாரமா வரல. வீட்டுக்கு அனுப்பின போஸ்டும் திரும்ப வந்துருச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். உடனடியே நம்ம காலேஜில் இருந்து ஸ்டாஃப்ஸ் அனுப்பி கொஞ்சம் தேட சொல்லுங்க. ஓகே. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு சீக்கிரம் தெரிஞ்சாகணும். இதுல கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க. ஓகே மேடம். அந்த பொண்ணு உங்ககிட்ட உதவி கேட்டா நீங்களும் தேவையான அளவு செஞ்சு கொடுத்துட்டீங்க. அதுவே அவளுக்கு அதிகம். இன்னமும் நீங்க வீடு தேடி போய் உதவி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அப்புறம் நாம எல்லாருமே அவுட் ஹவுஸ் தான் போற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை பார்த்தா நம்பிக்கையான பொண்ணா தெரியல. கொஞ்சம் அதிகமா பணம் கிடைச்சா என்ன வேணா பண்ற ஆள் மாதிரி தான் தெரியுது. இப்பவே எங்க போனாலோ யார் கூட போனாலோ யாருக்கு தெரியும்? வாயை மூடு சிவகாமி. யார பத்தி என்ன வார்த்தை பேசுற? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உன் இஷ்டத்துக்கு அன்பரசியை பத்தி தப்பா பேசுற. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை அவளை பத்தி பேசுன. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இந்த காலத்துல ஏழை பொண்ணுங்களுக்கு பெரிய காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அவளோட திறமையால நம்ம காலேஜ்ல சீட்டு கிடைச்சு படிச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு காலேஜுக்கு வரலனா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது நம்மளோட கடமைமா. பாட்டி சொல்றதா சரி. பாட்டி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க பேத்தி நான் இருக்கேன். அன்பரசி ஏன் காலேஜுக்கு வரல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு நானே விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன். சரியா? அனன்யா, உடனே விசாரிச்சாதான் என்ன நடந்திருக்கும்னு நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். கரெக்டா சொன்னீங்க பாட்டி. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்க. அன்பரசி ஊரு தேனி பக்கம்தான். அங்க இருக்கிற என் ஃப்ரெண்டு கிட்ட இப்பவே பேசி அன்பரசிக்கு என்ன ஆச்சுன்னு விசாரிச்சு சொல்ல சொல்றேன். தேனி பக்கத்துல தான் அவங்க வில்லேஜ். நான் கூட காம்படிஷன்லாம் போயிருந்தேன். அந்த ஊர் தான். அந்த ஊர்ல அன்பரசின்னு பேரு சொல்லி கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும். போய் கேளுங்க. பாட்டி, யூ டோன்ட் வரி. என் ஃப்ரெண்ட நேர்ல போய் விசாரிக்க சொல்லிருக்கேன். அன்பரசி எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அனன்யா, நீ அப்படியே உன் அப்பா மாதிரி. யாருக்காவது ஒண்ணுன்னா நீ ஓடி போய் உதவி செய்யற. வெரி குட்மா. சரி, நீங்க போங்க. விவரம் தெரிஞ்சதும் நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிங்க மேடம், நான் போயிட்டு வரேன். மேடம் வரேன்.
உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஆல்ரெடி அந்த கழுதைய நடு வீட்டுல வச்சுக்கிட்டு பேத்தி பேத்தின்னு இந்த கிழவி உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் அவ கிடைச்சானா சொத்துல பாதிய அவ பேருக்கு எழுதி வச்சாலும் வச்சிரும் இந்த கிழவி. ஏண்டி, ஏன் நீ வேற அவளை தேடி கண்டுபிடிக்கிறன்னு சொல்லி அந்த கிழவிய உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்க? அம்மா, உனக்கு தாமா விஷயம் புரியல. அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? நானே அவ எப்படா தொலைவான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? ஆமாமா, நீ கோவப்பட்டு பேசின மாதிரி நானும் பேசியிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? பாட்டி அடுத்த ஃப்ளைட்டை புடிச்சு நேர்ல போய் அவளை கண்டுபிடிச்சு வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பாட்டி ஒன்னும் லேசுப்பட்ட ஆள் இல்ல. அப்போ ஃப்ரெண்ட விட்டு தேடி பார்க்க சொன்னதெல்லாம் சும்மா உளலாயமா? அப்படியா? போய்மா. உண்மையா அவளை தேடி யாரும் போக போறதும் இல்ல, எதுவும் விசாரிக்க போறதும் இல்ல. நான் அப்படி சொன்னதுனால தானே பாட்டி அமைதியா போனாங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேனோ அதுதான் உண்மையா நடந்திருக்கோன்னு பாட்டியே நம்பிடுவாங்க. சோ இத பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. நீ பண்ணதுதான் கரெக்ட் அனன்யா. இது என்ன வீடா இல்ல சத்திரமா? வரவங்க போறவங்க எல்லாம் வந்து தங்கிட்டு போறதுக்கு. இனிமே நம்மள மீறி அவளை எப்படி கிழவி கூட்டிட்டு வருதுன்னு பாப்போம். கலக்கிற இந்த பாருங்க, அந்தந்த பாத்திரம் செட்டோட இருக்கணும். அதை விட்டுட்டு மூடி மாறிடுச்சு பாத்திரம் மாறிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்தது தொலைச்சு புடுவேன். தொலைச்சி வேலையை பாருங்க. மேடம், என்ன அன்னைக்கு உங்ககிட்ட கேட்டல மேடம், அக்கா கல்யாணத்துக்கு 2 நாள் லீவு வேணும் மேடம். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? லீவ் எல்லாம் சும்மா சும்மா தர முடியாது. கல்யாணம் உங்க அக்காவுக்கு தான், உனக்கு இல்ல. இங்க பார், ஒழுங்கா இங்க இருக்கிற வேலையெல்லாம் பாரு. இங்க ஒழுங்கா நீ வேலை பார்த்தாதான் உங்க அக்கா கல்யாணம் உருப்படியா நடக்கும். கல்யாணத்துக்கு காசு வேணும்னு கேட்ட, அதுவும் கொடுத்தாச்சு. இப்ப என்னடானா 4 நாள் லீவ் கொடு 8 நாள் லீவ் கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. மேடம், நான் இங்க கஷ்டப்பட்டு வேலை பாக்குறது அக்கா கல்யாணத்துக்காக தான் மேடம். அதை போய் பார்க்க முடியலன்னா எப்படி மேடம்? எனக்கு ஒரு 4 நாளைக்கு இல்ல 2 நாள் லீவு கொடுங்க மேடம். கல்யாணம் முடிஞ்சு திரும்ப வந்துடுறேன். இப்படி ஆளாளுக்கு லீவு கேட்டா நான் யார வச்சு வேலை பாக்குறது? அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடும்போது நல்லா போட்டீங்கல்ல, தலைய ஆட்டிக்கிட்டே போட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கடி லீவு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பார், லீவ் எல்லாம் தர முடியாது. ஏகப்பட்ட வேலை கிடக்குது. நீ போகலைனாலும் கல்யாணம் நடக்கும். ப்ளீஸ் மேடம். ஏய், உனக்கு வாயால சொன்னா பத்தாது, கைய ஓங்கணுமா? போகணும்னா போ, அப்புறம் மொத்தமா வேலையை விட்டே தூக்கிடுவான் பாத்துக்கோ. நீ வாங்கின காசுக்கு வட்டி கட்டியே சாகணும். லீவு கிடையாது, வேலையை பாரு. பாத்தா அம்மா வணக்கம். என்ன மாணிக்கம், எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. இவங்க தான் அன்பரசி. வணக்கம். இவங்க அவங்களோட தாய்மாமன். இங்க பாருங்க, அக்ரிமெண்ட் பத்திரத்துல கையெழுத்து போட்டு வருஷத்துக்கு 1 லட்சம்னு கணக்கு பண்ணி 5 வருஷத்துக்கு 5 லட்சம் வாங்கிக்கோ. இங்கே தங்கிக்கலாம், இங்கே சாப்பிட்டுக்கலாம், எல்லா வசதியும் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அடிக்கடி லீவு கேட்கற வேலை மட்டும் இருக்க கூடாது. புரியுதா? நான் யாருக்கும் மொத்தமா 5 லட்சம் தரதில்லை. மாணிக்க சொல்றதுனால தரேன். ஒரு வாரம் வேலை பார்க்கட்டும், வேலை பிடிச்சிருந்தா 5 லட்சம் தரேன், அப்ப வாங்கிக்கலாம். என்ன? ஆனா 5 வருஷமும் வேலை பார்த்து முடிச்சுட்டு தான் போகணும். ஒரு வேளை எனக்கு வேலை பிடிக்கலன்னா அவ்வளவுதான், கெட்ட கோவம் வந்துடும். ஒரு வாரம் என்ன வேலை பார்த்தாலோ அதுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கட்டும். ரொம்ப நன்றிமா. நான் வரமா? அப்ப நான் வரப்பா. போ. சரி அன்பு, பார்த்து சுதானமா நடந்துக்கணும், சரியா? நான் வரேன். ஏய், இங்க வா. இப்பயே வேலைக்கு சேர்ந்துரு. என்ன? நாளைக்கு மெட்ராஸ்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, சாயந்தரமே கிளம்பணும். இப்பவே அதுக்கான பொருள்லாம் எடுத்து வைக்கணும். நீ கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ண. என்ன?
மேடம் அம்பிட்டு தூரம்லாம் வேண்டாம் மேடம். இங்கே ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்களேன். இங்கே ஏதாவது வேலையா? என் வேலை இருக்கு, ஓனர் வேலை. பாக்குறியா? வந்த அன்னைக்கு அங்க போக மாட்டேன் இங்க போக மாட்டேன்னு பெருசா சட்டம் பேசிட்டு இருக்க. வந்தமா வேலையை பார்த்தமா காசை வாங்கி வீட்டுல கொடுத்தமான்னு போகணும். அதை விட்டுட்டு அதை பண்ணணுமா இதை பண்ணணுமான்னு கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. சொல்ற வேலையை மட்டும்தான் செய்யணும். என்ன?